வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா அஸ்வான் அப்படிங்கிற இடத்துலேருந்து கிளம்பி அபு சிம்பல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடம் எங்கே இருக்குன்னா சவுத் சூடானுடைய பார்டர் பகுதி. இது சூடான் நாட்டுக்கான பார்டரு. ரொம்ப அதாவது எகிப்து நாட்டுடைய சவுத் எண்டில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இந்த சிட்டி. இங்கே வந்து இந்த ஒரு ஒரு பெரிய கோயில் இருக்குது. அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை பார்க்குறதுக்காக அஸ்வான் சிட்டியிலேருந்து கிட்டத்தட்ட 350 கிலோமீட்ரு 300 கிலோமீட்டர் வரும் ஏறக்குறைய. அந்த கோயில் வந்து பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். இங்கே நிறைய டூரிஸ்ட் வராங்க. இங்கே வந்து அந்த அபு சிம்பலில் ஒரு பெரிய சிட்டி தான். வர வழியெல்லாம் வந்து விவசாயம் பக்காவாக பண்ணிகிட்ருக்காங்க. பாலைவனத்தில் விவசாயம் வந்து சொட்டு நீர் பாசனம் மூலிமா இந்த நைல் நதியில் இருக்கக்கூடிய இந்த தண்ணியை எடுத்து மிகப்பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க. இந்த அபு சிம்பல் அந்த ஸ்டாச்சு வந்து பார்க்குறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். டூரிஸ்ட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. சுற்றி நிறைய லேக்ஸ் இருக்குங்க, நிறைய குளங்கள், நிறைய ஏரிகள்லாம் வெட்டி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போயிட்டு இந்த அபு சிம்பல் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டாச்சு வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஏரி, இது வந்து மிகப்பெரிய லேக்கு. நைல் நதியோடைய ஒரு மிகப்பெரிய ஏரி தான் இது. இந்த ஏரி பேர் வந்து நாசர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாசர் லேக்குக்கு வந்து சவுத் சைடு போயிட்டே இருந்தோம் அப்படின்னா சூடான் வந்துடுது. இப்படியே இந்த லேக்கை தாண்டி இந்த நைல் நதி வந்து ஆக்சுவலாக நதி வந்து எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல இந்த நைல் நதியில் இருக்க தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல வந்து சேருது. பள்ளமாக இருக்கிற இடத்துல சேர்ந்ததுனால இது வந்து நாசர் லேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாசர் லேக்குக்கு சவுத் சைடு போயிட்டே இருந்தோம்னா சூடான் நாடு வந்துடும். இப்போ வந்து எகிப்து நாட்டுடைய எல்லை பகுதியில் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லை பகுதி தான். மிகப்பெரிய லேக்கு. இந்த நாசர் லேக்கை பயன்படுத்தி நிறைய பெரிய அளவுக்கு விவசாயம் பண்ணுறாங்க. இங்கே வந்து அபு சிம்பல் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு டெம்பிள், அந்த எகிப்து நாட்டுடைய கலாச்சார டெம்பிள், பேரே அபு சிம்பல் டெம்பிள்னு தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த டெம்பிளுக்காக வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எகிப்து நாட்டுடைய தலைநகர் கெய்ரோவிலிருந்து இங்கே வரணுன்னா 1600 கிலோமீட்டருக்கு மேலே வருது. கிட்டத்தட்ட 1500 கிலோமீட்டர் கிட்ட வருது. அஸ்வான் சிட்டியிலேருந்து, மெயின் சிட்டியிலேருந்து இங்கே வரணும் அப்படின்னா இங்கே வந்து 300 கிலோமீட்டர் கிட்ட வருது. இங்கே அபு சிம்பல்லே வந்து ஒரு ஏர்போர்ட் இருக்குது. இப்போ இங்கே நிறைய பேர் வந்து இந்த ஒரு இடம் மட்டும்தான் இங்கே ஃபேமஸ்ஸு. இதை பார்க்குறதுக்காக அபு சிம்பலுக்கு வந்து நிறைய பேர் ஃப்ளைட்லேயும் வராங்க. இல்லை அஸ்வான் சிட்டியில் வந்து சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் நிறைய பேர் வராங்க. இந்த இடத்துக்குள்ளே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த டெம்பிள் பார்க்குறதுக்கு வந்து 260 எகிப்தியன் பவுண்டு நம்மளுக்கு வந்து ஃபீஸாக வாங்குகிறாங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸாக வாங்கியிருக்காங்க. அந்த ஸ்டாச்சு வந்து எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்ப்போம். கிட்டத்தட்ட வந்தாச்சு, வந்துட்டோம். ஒன்றும் இல்லை, பாறையில் வந்து ஒரு 4 மிகப்பெரிய சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. வந்துட்டோம். ஓகே, 4 சிலை, அதில் ஒரு சிலையை காணும். ஒரு சிலையில் வந்து உடச்சி எடுத்துட்டாங்க. இந்த கடவுளை பற்றி கைடு வந்து பயங்கரமாக ஏதோ டூரிஸ்ட்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு, விளக்கமாக சொல்லிகிட்ருக்காரு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த தெய்வத்து பேரையும் ராம்சீஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, கோயிலுக்குள்ளே போகலாம்.
4 சிலையில் ஒரு சிலையை காணும். உள்ள பாருங்க நிறைய சிலை இருக்கு. Wir gucken das dauernd. முகத்தெல்லாம் சிதைச்சி வச்சிட்டாங்க. ஒரு முகம் கூட தெளிவாக தெரில. ஒருத்தன் தலையவே தூக்கிட்டாங்க. இந்த கோயிலுக்குள்ள வரைக்கும் போவோம். வெளியே வரும்போது ஒரு பெரிய சிலைகள் இருக்குது. உள்ளே வந்து சிலை தான் இருக்குது. இங்கே ஒரு இடம் இருக்குது. குகை மாதிரி இருக்குங்க. உள்ள கோயிலை வந்து முழுசாக போய் பார்த்துட்டு வந்தாச்சு. அந்தளவுக்கு பெரிய கோயில்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்போதும் போல இது விளம்பரப்படுத்தி ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. ஆனால் 300 கிலோமீட்டருக்கு அதான் சிட்டிலேருந்து 800 கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு தள்ளி இருந்தாலும் கூட இங்கே எவ்வளோ டூரிஸ்ட் வந்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அந்தளவுக்கு இது மார்க்கெட்டிங். வெறும் கல் தான். அந்த கல்லை குடஞ்சி அப்படியே ஒரு சிலை மாதிரி மாற்றிருக்காங்க. அது வெளியில் ஒரு சிலை மாதிரி மாற்றிருக்காங்க, அவ்வளோதான். இது பக்கத்துலேயே வந்து சின்ன அந்த கோயில் பக்கத்தில் இன்னொரு சின்ன குன்று மாதிரி ஒன்று இருக்குது. அங்கேயும் வந்து சில சிலைகள் செஞ்சு வச்சுருக்காங்க. பாருங்கள், அந்த குன்று இதுதான். இது பெண் தெய்வம் மாதிரி இருக்கு. முன்ன பார்த்தது ஆண் தெய்வம், இது பெண் தெய்வம். அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. முன்ன வந்து பெருசாக வந்து ஆண் தெய்வத்துக்கான கோயில், இது பெண் தெய்வத்துக்கான கோயில் மாதிரி. ஒரு 1000 கோடி அதிகம். ஆமா, அது வந்து தோத்துருச்சுங்க. எங்களோட கான்செப்டே அதான். நான் எப்படின்னா எல்லாத்தையும் சொல்லுவேன்.
நீ மாறிக்கிற சில விஷயங்கள் வந்து சொல்றதை கேளு. நீ முதல்ல நீ பேசுற ஆமா நான் நீ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா எஜிப்த் நாட்டில் ட்ரெயின் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். எஜிப்த் நாட்டில் ட்ரெயின் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நான் காட்டுறேன் உங்களுக்கு. எஜிப்தில் வந்து இப்போது அஸ்வான் அப்படிங்கிற இடத்துல இருந்து சவுத் பார்ட் ஆஃப் அஸ்வான் சவுத் பார்ட் ஆஃப் ஈஜிப்டில் இருந்து எஜிப்துடைய கேபிட்டல் கெய்ரோக்கு வந்து போயிட்டுருக்கோம். எகிப்தில் வந்து ட்ரெயின் ட்ராவல் எப்படி இருக்குது, ட்ரெயினுக்குள்ளே என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து நம்ம புக் பண்ணது வந்து செகண்ட் சீட்டர், நம்ம உட்காந்துட்டு போகிற மாதிரி. இது வந்து ஓவர் நைட் ட்ரெயின். இது கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்த ஊர் டைம் படி இந்த ஊருக்கு 6 மணிக்கு இப்போ ட்ரெயின் எடுத்திருக்காங்க. நாளைக்கு காலையில் 7 மணிக்கு வந்து கெய்ரோ போய் சேர்ந்துடும். அங்கேருந்து நம்ம வந்து கெய்ரோவிலேருந்து மற்ற இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். நம்ம வந்து இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நைல் நதியை ஒட்டியே தான் ட்ராவல் பண்ணுது. இந்த ட்ரெயினில் உள்ள வசதிகள் என்னென்ன அப்படிங்கிறது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் கூட்டம் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து 3வது கம்பார்ட்மெண்ட். இது ரயில்வேஸ் சொல்லிட்டு ஏதோ எழுதியிருக்காங்க அரபிக்கில், பட் அது என்னன்னு புரியல எனக்கு. வெளியே பாரு, எஜிப்த் நாட்டுடைய பெரிய அணை. தங்கியிருக்க கேபின் பக்கமே தான் ரெஸ்டாரண்ட்டு நம்பர் 5ல். நம்ம 4ல் தங்கியிருக்கோம். ரெஸ்டாரண்ட் வந்து நம்பர் 5ல் இருக்கும். அது தெரியாமல் 1 வரைக்கும் வந்துட்டோம். இது வந்து நம்பர் 2 போய் பார்த்துட்டு வருவோம். நான் தங்கியிருக்க கம்பார்ட்மெண்ட் பக்கமாக தான் ரெஸ்டாரண்ட்டை போய் பார்த்துக்கலாம் வாங்க. சோறு வந்துருச்சியா? ஓகே ஓகே ஓகே. இதுதான் ரெஸ்டாரண்ட்டு. கன்ஃபார்ம் அது கேட்டு வந்தேன். 5வது இது வெளியே போய் இறங்கி பார்த்துட்டு வரேன். என்ன வேணும்? நூடுல்ஸ், பிரெட்ஸ், ஃபுட், ரைஸ், சிக்கன் இருக்காங்க. காசு எடுத்து வரீங்க நீ பாட்டா இங்கே தானே இருக்க போகிறோம். நாளைக்கு இறங்கி ஏறி பார்ப்போம். This for pizza, huh?